ஈக்கவிதி 2000 ஜீவ வேதராசிற்கும் பரியலைக்கும் பரம்பொருள் வெற்றிக்கு மேல் சுமதன் என்றும் பிரம்பால் அடிபட்டு என்றும் 2011 நாமதத்தை பெற்றி ஸ்ரீ இமாச்சலத்திலே மேலவன விநாயகன் அருகிலுக்கு நந்தி அவன் காவல் புரியும் மூதன் அமைத்து ஓம் நமச்சிவாயம் என்ற ஆழ்வருக்கு ஏன் இடபாகத்திலே உமா பாடகப்பட்டவர் நிலையாக வீட்டிற்கு கல்லுக்குறைக்கும் சேருமுதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதனத்திற்கும் பரியலைக்கும் அப்படி பரியலப்படைக்கிறதாகும் மரியாதை பிறகும் ஏன் இதுவாக இருக்கக்கூடிய உமா பாடகர் சந்திப்பது வழக்கம் அல்லவா கண்ணி காரணா சரி புறப்பட்டு வா என்றோடு நான் ஒரு உயிர்களுக்கு தோன்றியவள் சக்தி என்னுடைய முதல் நாமதே
நான் தக்கனுக்கு மகளாக பிறந்தேன். மகளாக பிறந்து இன்றைக்கு இரண்டாவது அவதயம் மூன்றாவது அவதயம் என்று தெரியுமா? சொன்னால் தெரியலாயே. சிதம்பரத்தில் சிவகாமி என்று எனக்கு நான்காவது அவதயம். அவன் சக்தி ஒன்று ஒன்று சமயம் 16 எத்தனை அவதாரம் எத்தனை பேர்களை கொண்டவல்ல இருந்தாலும் என் சோமனர் பாரத்தை படைய வேண்டும். ஆகட்டும். நமச்சிவாய நமச்சிவாய அனைத்து ஜீவ வேதராசலுக்கும் பணியெழுத விட்டு வந்துவிட்டேன். அப்படி கூடுது ஏன் இருக்கக்கூடிய உமா பார்வதாவை பார்வதா என்று குரல் கொடுத்தார். மறை குரல் கொடுப்பார். சரி சற்று அவளுக்காக காத்து ஜங்கை அணிந்தவா துணை
நடராஜா எளிமை நாதனி பரமேசா அனைத்து மலைகளையும் பறித்து ஆரமாக தொடுத்து உங்களை இடது பக்கத்தில் அமரக்கூடிய உமா பார்வதா சிறந்தாங்க வணக்கம் என்று வாழ்த்துங்கள். ஏன் இதுதான் கிடந்தவளே, ஏன் இடமாக வந்தவளே, குலத்திற்கு பெருமை சேர்க்கு வந்தவளே, இந்த உலகம் உள்ளவரை உன்னுடைய புகழப்பட்டு ஓங்கி வளரும் என்று ஏன் மனதார வாழ்த்துகின்றேன். அன்று வளர்ந்த செந்தவர் பறிப்படும் உமாப்பட்டது இன்று வாடி வதங்கி சோகத்துடன் காட்சியளிக்கிறது. அதற்கு என்ன காரணம்? என் மனதில் சந்தேகம் இருக்கிறது. பார்வதா, மண்ணிலே தோன்றி மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மறைக்கக்கூடிய பாமர செல்வாக உள்ளவர் சரி, இந்த பரமன் இதுவாக இருக்கக்கூடிய உமா பார்வதா நீயாக இருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்துவிட்டால் மனதிலே கடுகளவு சந்தேகம் தோன்றக்கூடாது. அப்படி சந்தேகம் ஒன்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துளிந்துவிடும். பார்வதா, உன் மனதிலே பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினால் அதற்கான விடையை பரமன் நான் அழைக்கிறேன். தெரியுமா? உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன? அனைத்து ஜீவ வேதரசனுக்கு பணியளிக்கும் தொழில். தாங்கள் பணியளிக்கும் தொழில் தான் இந்த பார்வதாவுக்கு சந்தேகம். பார்வதா, பணியளிக்கக்கூடிய தொழில் உனக்கு சந்தேகமா? நீ கூறு வார்த்தை எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. இறைவா, இன்றைய தினம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாமர மக்களுக்கும் சரிவரும் படிகிறந்தாயா ஆண்டவா? பார்வதா, நீ கேட்கும் கேள்வி விசித்திரமான கேள்வி. அனைத்து ஜீவ வேதரசனுக்கு பணியாளர் பிறகுதான் உன்னை சந்தேகிக்க விடுவதற்காக உன்னை தேடி நாடு வந்திருக்கிறேன். பணியளிக்கவில்லை என்று நான் இருக்கிறேன். பார்வதா, கல்லுக்கு உனக்கு தேர்வுதல் கைவினை வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதரசனுக்கு பணியாளர் இந்த பரவலாகும். இன்றைய தினம் தாங்கள் ஒரு ஜீவனுக்கு பணியளிக்கவில்லை என்று நான் உறுதியாக கூறுகிறேன். நீ எதை சாட்சியை வைத்து உரைக்கிறார்? சாரதம் இல்லாத சங்கீதமும் சாட்சி இல்லாத வழக்கும் சபைக்கு ஈடாகாது. சக்தியானவை ஆதாரம் இல்லாமல் முன்னிட்டு ஒரு வார்த்தையாட மாட்டேன். என்னிடத்தில் சிறிய தங்க பேர் இருக்கிறது. அந்த பேருக்குள் ஒரு ஜீவனை நானே பிடித்து அழைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள் இருக்கும் ஜீவனுக்கு இன்றைய நாங்கள் பணியேற்கவில்லை என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். விதியை வெள்ள விடுதலை உரைப்பார்கள். நீ என்ன விதிவிலக்காம்? ஒரு சிறிய தங்கை பேழைக்கு ஒரு சிறிய ஜீவன் அழைத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் பணியெழுவேனா அழைக்கவில்லையா என்பதுதான் உன் மனதை பற்ற சந்தேகம். அந்த தங்கை பேழையை தெரிவிப்பார். நான் பணியெழுத அழைக்கிறேன் அறிந்து கொள்வார். இறைவா, உங்களை சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நானே பிடித்து அழைத்து வைத்திருக்கிறேன். நான் அழைத்த ஜீவனுக்கு பணி அளக்கவில்லை என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். தெரிந்து பறந்த பேழையை சரியாக பார்த்து விடுறேன்.
என்னை மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. பெண்புத்தி பின்புத்தி என்று உரைப்பார்கள். இறைவா, உங்கள் மகிமை புரியாமல் நான் தவறாக எண்ணம் கொண்டு விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. இந்த பேருக்குள்ளுக்கும் ஜீவனப்படி எழுந்திருக்கிறாய். என்ன மகிமை இறைவா, என்னை மன்னிக்க வேண்டும். சோதனை செய்வதும் சோதனைக்குள்ளாக்குவதும் இந்த பரமனைக்கு கைவந்திருக்கிறாய். அப்படி இருக்கிறது இந்த பரமனையை சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைத்தாய். இப்போது புரிந்து கொள், இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். ஆணுக்கு பெண் அடிமை என்பதை நீ உணர்ந்த வேண்டும். ஆர்வமாக என்னிடத்தில் பேச வேண்டாம். யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரிந்து புரிந்து அர்த்தம் செய்கிறேன். இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவெல்லாம் இந்த உலகத்தையே படைத்தவெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி சிவமயமாகும், சக்திமயமாகும்? முதலில் தோன்றி உலகத்தை படைத்த என்று ஆழமாக உரைக்கிறாயே. முதலில் தோன்றின மட்டும் போதுமா? இந்த உலகத்தை படைத்த மட்டும் அனைத்து ஜீவ வேதராசியில் உயிர் பெற்று வாழ வேண்டுமானால் இந்த பரமன் படியளக்குவதில் அந்த ஜீவ வேதராசியில் எப்படி உயிர் பெற்றுவான் படி எழுப்பவன் இந்த பரமன் என்றால் அதை முன்வைத்து பார்த்தார். இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். இந்த உலகத்தில் சக்திமயமாகும். அந்த பட்டத்தை கொடுத்தவனா, தூரத்தை கொண்டவனா, கொடுத்தவனா, நெற்றிக்கலை படைத்தவனா, முக்கண்ணில் நெற்றிக்கலுக்கு யாரும் கொடுத்தவனா. இந்த சிவனில் அந்த சக்தி இல்லை, சக்தியிலே சிவன் இல்லை. ஆணின்றி பெண் இல்லை, பெண்ணின்றி ஆண் இல்லை, ஆணின்றி நீ இல்லை, நீரின்றி நான் உண்டு. நிபந்தனையா? ஆமா. என்ன நிபந்தனை? அது ஒரு நேரத்தில் தில்லை நடனமாயிருந்தாயே, அதை போன்று என் முன்பதாக நாங்கள் நடனமாட வேண்டும். இந்த நடனத்தில் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள். அப்படியா?